14ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் பாண்டவர்களின் 12 ஆண்டுகள் வனவாசமும் ஓராண்டு மறைந்து வாழும் அஞ்ஞாத வாசமும் ஆக 13 ஆண்டுகள் கழிந்தன. 14ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் என்ன நடந்தது? இந்த கதையில் பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க. வாருங்கள் கதைக்குள் செல்வோம். கண்ணபிரானின் காலடிகளை தொடும் ஆசையுடன் கடலில் இருந்து வந்து கரையை தொடும் அலைகள் தவழும் மேற்கு கடற்கரையோரம். கவிதை எழில் கொஞ்சும் கண்ணன் வாழும் பரந்த விரிந்த பிரம்மாண்டமான துவாரகாபுரி அரண்மனை. அழகிய அந்த அரண்மனையில் கோலமயமான அந்தப்புரத்துக்குள் மகிழ்ச்சியுடன் நுழைந்த ஸ்ரீகிருஷ்ணர் ருக்மிணி, சுபத்ரா என்று தன் மனைவியையும் தங்கையையும் அழைத்தார். ஸ்ரீகிருஷ்ணரின் மகிழ்ச்சி குரல் கேட்டு அவருடைய மனைவி ருக்மிணியும் தங்கை சுபத்ரையும் ஓடி வந்தனர். சுபத்ரா, நம் அபிமன்யுவுக்கு திருமணம் நடக்கப் போகிறது என்று ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லி முடிப்பதற்குள், என் மருமகனுக்கு திருமணமா? அபிமன்யுவுக்கா திருமணம்? எப்பொழுது? பெண் யார் என்ற கேள்விகளை ஆர்வத்துடன் அடுக்கினாள் ஸ்ரீகிருஷ்ணரின் சக தர்மிணி ருக்மிணி. பாண்டவர்களும் தேவி திரௌபதி அக்காவும் எங்கிருக்கிறார்கள்? எப்படி இருக்கிறார்கள்? விவரமாக சொல்லண்ணா என்றாள் துவாரகாபுரியின் செல்லப்பெண்ணும் ஸ்ரீகிருஷ்ணரின் அன்பு தங்கையும் நிகரற்ற மாவீரனான அர்ஜுனனின் காதல் மனைவியுமான சுபத்ரா. உலகின் தலை சிறந்த மாவீரனான விஜயனாகிய அர்ஜுனனின் மனைவியாக இருந்தும் 13 வருடங்கள் கணவனை பிரிந்து தனிமையின் தவிப்புடன் வாழும் சூழ்நிலையில் இருக்கும் தன் அன்பிற்குரிய தங்கையை பரிவுடன் பார்த்த பாசத்துக்குரிய கண்ணபிரான், சொல்கிறேன் சுபத்ரா, சொல்கிறேன். ஆமாம், நம் அன்பு அபிமன்யு எங்கே என்று கேட்டார். ஸ்ரீகிருஷ்ணர் கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே, மாமா, இதோ நானே வந்துவிட்டேன். என்ன விஷயம் சொல்லுங்கள் மாமா என்று கூறிக்கொண்டே அங்கே வந்தான் அர்ஜுனனின் அன்பு மகன். குளிர்ச்சியான ஒளி பொருந்திய அழகுக்கு இலக்கணமான சந்திரனின் மகனுடைய அவதாரமான அபிமன்யு. மன்னர் பிராடனின் மத்திய தேசத்தில் இருந்து மைத்துனர் அர்ஜுனர் இங்கே வந்து கொண்டிருப்பதாக செய்தி வந்தது. எப்பொழுது வேண்டுமானாலும் அவர் வந்து சேரலாம். வந்ததும் முழு விவரமும் தெரியும் என்றார் கிருஷ்ணர். அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போதே அங்கே கிருஷ்ணரின் அத்தை பிரீத்தி என்ற இயற்பெயர் கொண்ட குந்தி தேவியின் மகனும் தங்கை சுபத்ராவின் கணவன் என்பதால் மைத்துனனும் அன்பு நண்பனுமான பேரழகன் அர்ஜுனன் அங்கே வந்து சேர்ந்தான். நீண்ட நாட்கள் கழித்து சந்தித்த நண்பர்களான வாசுதேவ கிருஷ்ணரும் பாண்டவனும் பார்த்தனுமான அர்ஜுனனும் அன்புடன் கட்டி தழுவி தங்களின் அளவற்ற ஆனந்தத்தை வெளிப்படுத்தி கொண்டனர். குழந்தையாக பார்த்த அபிமன்யுவை பல ஆண்டுகள் கழித்து கம்பீரமான பேரழகனான இளைஞனாக சந்தித்த அர்ஜுனன் விவரிக்க இயலாத வாத்சல்யத்துடன் மகனை அணைத்து கொண்டான். தந்தையும் மகனும் அணைத்து கொண்டிருப்பதை கண்களில் ஆனந்த கண்ணீருடன் பார்த்து சுபத்ராவும் கிருஷ்ணரும் ருக்மிணியும் தங்களின் அளவற்ற ஆனந்தத்தை வெளிப்படுத்தி கொண்டனர். நீண்ட தூரம் பயணம் செய்து வந்திருந்த அர்ஜுனன் குளித்துவிட்டு வந்தான். மாமனார் வீட்டில் மனைவி, மகன், மைத்துனன், உறவினர்கள் என்று அனைவருடனும் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்டான். அதன் பிறகு அர்ஜுனன், ஓராண்டு முழுவதும் நாங்கள் மத்திய தேசத்தில் இருந்தோம், மறைந்து வாழ்ந்தோம். மத்திய தேச மன்னர் பிராடனின் மைத்துனன் தளபதி கீச்சகன் மாவீரன். பிராடனின் நாட்டுக்கு வடக்கே இருந்த திரிகர்த்த தேச மன்னன் சுசர்மன் கீச்சகனிடம் பல முறை தொற்றிருந்தான். சுசர்மன் துரியோதனனின் மனைவி வழியில் நெருங்கிய உறவினன். பிராடனின் மனைவியான அரசியை அலங்காரம் செய்யும் பெண்ணாக சைரந்தரி என்ற மாறுவேடத்தில் இருந்த தேவி திரௌபதி அரண்மனையில் தனிமையில் இருக்கும்போது அரசியின் சகோதரனும் நாட்டின் தளபதியுமான கீச்சகன் தவறாக நடந்து கொள்ள முயன்றான். அப்பொழுது வல்லவன் என்ற பெயரில் அரண்மனையில் சமையல் கலைஞனாக மாறுவேடத்தில் இருந்த அண்ணன் பீமனால் தளபதி கீச்சகன் கொல்லப்பட்டான். கீச்சகன் கொல்லப்பட்டதால் தொலைந்தான் எதிரி என்று திரிகர்த்த மன்னன் சுசர்மன் பெரும் மகிழ்ச்சி அடைந்தான். பாண்டவர்கள் மறைந்து வாழ்ந்த இடத்தை ஒற்றர்கள் மூலம் தேடிக்கொண்டிருந்தான் துரியோதனன். மல்யுத்தத்தில் கீச்சகனை கொல்லும் வலிமை பீமனுக்கு மட்டுமே உண்டு என்று அவன் அறிந்திருந்தான். அதனால் பிராடனின் நாட்டில் பாண்டவர்கள் இருக்கக்கூடும் என்று சந்தேகப்பட்டான். அதனால் அவன்
விராடனின் நாட்டை தாக்கும்படி சுசர்மனை தூண்டினான். கீச்சகன் உயிருடன் இல்லாததால் சுசர்மன் தைரியமாக விராடனின் நாட்டை வடக்கு திசையில் தாக்கினான். அப்பொழுது எங்களுடைய ஓராண்டு மறைந்து வாழும் அஞ்ஞாதவாசம் முடிந்திருந்தது. மாறுவேடத்தில் அங்கிருந்த தர்மரும் பீமனும் நகுலனும் சகாதேவனும் மன்னர் விராடனுக்கு துணையாக போரில் ஈடுபட்டனர். போர்க்களத்தில் சுசர்மன் மன்னர் விராடனை தோற்கடித்து தேரில் சிறைப்பிடித்தான். விராடன் சிறைப்பிடிக்கப்பட்டதும் அவருடைய படை வீரர்கள் அச்சத்தால் சிதறி ஓடினர். உடனே வல்லவன் வேடத்தில் இருந்த அண்ணன் பீமசேனர் சுசர்மனை தாக்கி தோற்கடித்து அவனிடம் இருந்து விராடனின் உயிரை காப்பாற்றினார். சுசர்மன் தோற்று மன்னிப்பு கேட்டதால் பீமசேனர் அவனுக்கு உயிர் பிச்சை அளித்தார். வடதிசை போரில் சுசர்மனையும் படைகளையும் தோற்கடித்து விராடனுக்கு வெற்றியை பெற்றுத்தந்தார் பீமன். அதே சமயம் விராடனின் நாட்டின் தெற்கு எல்லையில் துரியோதனனின் அஸ்தினாபுர படைகள் முற்றுகையிட்டன. விராட மன்னரின் மகன் இளவரசனான உத்தரன் தேரோட்ட பீஷ்மர், கிருவர், துரோணரின் மகன் அஸ்வத்தாமன், கர்ணன், அவன் மகன் விருஷசேனன் மற்றும் தம்பிகள், துரியோதனன் மற்றும் அவனுடைய தம்பிகள் என்று அனைத்து மாவீரர்களையும் பிருகன்னலை என்ற நபும்சகன் உருவத்தில் இருந்த நான் தோற்கடித்து விரட்டி அடித்தேன். இளவரசன் உத்தரனிடம் நான் அர்ஜுனன் என்பதையும் என் சகோதரர்களை பற்றியும் திரௌபதியை பற்றியும் கூறியிருந்தேன். அன்றில் இருந்து 3வது நாள் பாண்டவர்கள் ஆகிய நாங்கள் ஐவரும் பாஞ்சாலியாகிய திரௌபதியும் எங்கள் மாறு வேடங்களை களைந்துவிட்டு எங்களின் சொந்த உருவத்தில் விராட மன்னரின் அரசவைக்கு சென்றோம். நான் விராட மன்னரிடம் என்னை அறிமுகப்படுத்தி கொண்டேன். பாண்டவர்களில் மூத்தவர், தலை சிறந்த போர் வீரர். பாரத தேச மன்னர்கள் அனைவரும் வந்து கப்பம் கட்டிய சக்கரவர்த்தி. அனுதினமும் 80,000த்திற்கும் அதிகமானவர்களுக்கு தானம் வழங்கியவர். நீதிமானான தர்மபுத்திரனாகிய யுதிஷ்டிரர் என்று மூத்த அண்ணனை நான் அறிமுகப்படுத்தினேன். அடுத்து வல்லவன் என்ற பெயரில் சமையல் கலைஞராக இருந்தவரும் கீச்சகனை கொன்றவரும் சுசர்மனை வென்றவருமான பீமசேனரை அறிமுகப்படுத்தினேன். அரண்மனையில் குதிரைகளை பாதுகாத்தவன் பேரழகனும் மாவீரனுமான நகுலன், பசுக்களை பாதுகாத்தவன் பெரும் புகழும் மேனி அழகும் கொண்ட சகாதேவன் ஆகிய இந்த இருவரும் என் தம்பிகள் என்று அறிமுகப்படுத்தினேன். மன்னர் விராடரின் மனைவியான மகாராணியிடம் சைரந்தரியாக பணியாற்றியவள் தேவி திரௌபதி என்று மன்னரிடம் கூறினேன். விராடனின் அரண்மனையில் நாங்கள் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தோம் என்று மன்னரிடம் கூறினேன். நான் பேசியதும் இளவரசன் உத்தரன், பொன்னிற மேனியும் பொலிவான முகமும் சிங்கம் போல் கம்பீரமும் பெரிய கண்களும் அழகான மூக்கும் கொண்ட இவர்தான் தர்மபுத்திரர் என்னும் யுதிஷ்டிரர். யானை போன்ற நடையும் தூய்மையான பொன்னின் நிறமும் அகன்று விரிந்த தோள்களும் நீண்ட பருமனான கரங்களும் கொண்ட பீமசேனர் இவர்தான். சிங்கம் போன்று கம்பீரமும் அகன்ற தோள்களும் வலிமையான யானையின் நடையும் தாமரை இதழ் போல் அழகிய கண்களும் கொண்ட உலகின் தலை சிறந்த வில்லாளியான அர்ஜுனன் இவர்தான். பீஷ்மர், துரோணர், கர்ணன் உள்ளிட்ட பல மாவீரர்களை எதிர்த்து போரிட்டு தோற்கடித்து விரட்டியடித்திய விஜயனாகிய அர்ஜுனன் என்னும் மாவீரர் இவர்தான். மான் கூட்டத்தை கொல்லும் சிங்கம் போல கௌரவ சேனையை தாக்கி துரத்தி அடித்த சாதனையாளர் அர்ஜுனன் தான். வலிமையிலும் குணத்திலும் சிறந்தவர்களும் பேர் அழகர்களுமான நகுலனும் சகாதேவனும் இவர்களே. ஒளியே உருவாகி வந்தது போல் பேர் அழகுடன் மகாலட்சுமியைப் போல நிற்கும் இவர்தான் தேவி திரௌபதி என்னும் கிருஷ்ணா என்று தன் தந்தையான மன்னர் விராடனிடம் கூறினார். தன்னுடைய உயிரையும் நாட்டையும் எதிரிகளிடம் இருந்து காப்பாற்றியதற்காக மன்னர் விராடன் மிகவும் நெகிழ்ச்சி அடைந்தார். அவருடைய மத்ய நாட்டையும் கருவூலத்தையும் தன்னையும் எங்களிடம் ஒப்படைத்தார். என்னிடம் மிகுந்த நன்றி உணர்வும் மரியாதையும் அவருக்கு ஏற்பட்டது. தன் மகளான இளவரசி உத்தரையை எனக்கு திருமணம் செய்து கொடுக்க விரும்புவதாக என்னிடம் அவர் தெரிவித்தார். அதற்கு நான், மன்னரே, உத்தரைக்கு நாட்டியம் கற்றுக் கொடுத்த ஆசான் நான். அவள் என்னுடைய மாணவி. ஆசான் தந்தையை போன்றவர். தந்தை வயதில் இருக்கும் நான் அவளை திருமணம் செய்வது சரியல்ல. உத்தரை என்னுடைய மருமகளாவது நல்லது. மருமகள் எனக்கு மகளை போன்றவள்.
என் மகன் அபிமன்யு அச்சம் அற்றவன், அழகன், மாவீரன், என்னுடைய மைத்துனர் ஸ்ரீகிருஷ்ணருக்கு பிரியமான மருமகன். நீங்கள் விரும்பினால் அபிமன்யுவுக்கு உத்தரையை திருமணம் செய்து கொடுங்கள் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டேன். மன்னர் பிராடன் அதற்கு பெரும் மகிழ்ச்சியுடன் ஒத்துக்கொண்டார். பாண்டவர்களாகிய நாங்கள் ஐவரும் தேவி திரௌபதியும் இப்பொழுது பிராட மன்னரின் மத்திய நாட்டில் உபப்ளாவியம் என்னும் நகரத்தில் தங்கிக்கிறோம். உங்கள் அனைவரையும் திருமணத்திற்கு அழைத்துச் செல்லவே நான் வந்தேன் என்று கூறினான். அதன் பிறகு பலராமன், கிருஷ்ணர், சாத்யகி உள்ளிட்ட யாதவ குடும்பத்தினர் அனைவருடன் அர்ஜுனன், அபிமன்யு, சுபத்ரா ஆகியவர்களும் உபப்ளாவியம் புறப்பட்டு சென்றனர். ஸ்ரீகிருஷ்ணருடன் 10,000 யானைகளும் 10,000 தேர்களும் லட்சக்கணக்கான குதிரைகளும் லட்சக்கணக்கான காலாட்படைகளும் புறப்பட்டு வந்தன. ஒவ்வொரு பாண்டவருக்கும் ஏராளமான பெண் பணியாளர்களையும் நவரத்தினங்களையும் விலை உயர்ந்த ஆடைகளையும் பரிசாக தந்தார் ஸ்ரீகிருஷ்ணர். திரௌபதியின் தந்தையான துருபதன், அவளுடைய சகோதரர்களான சிகண்டி, திருஷ்டத்யும்னன் ஆகியோர் ஓர் அக்ஷௌனி சேனையுடன் உபப்ளாவியம் வந்தனர். அனைவரும் தங்கியிருக்க, உண்டு உறங்க தகுந்த ஏற்பாடுகளை விராட மன்னர் செய்திருந்தார். விராடனின் அரண்மனையில் பாண்டவர்கள் அளித்த இசைக்கருவிகள் பலவும் இசைக்கப்பட்டன. பல வகையான பழச்சாறுகள் விருந்தில் பரிமாறப்பட்டன. வந்திருந்த மன்னர்கள் அனைவரும் கவிஞர்களாலும் இசைக்கலைஞர்களாலும் பாடப்பட்டனர். அவர்களின் குலப்பெருமைகள் பாடப்பட்டன. விலை உயர்ந்த ஆடைகளும் சிறந்த ஆபரணங்களும் அணிந்த ஏராளமான அழகான பெண்கள் வந்திருந்தனர். அவர்களிடையே திரௌபதி விண்மீன்களின் இடையே தோன்றும் முழு நிலவு போல தலை சிறந்த பேர் அழகியாக திகழ்ந்தாள். இந்திரனின் மகளைப் போல அலங்கரிக்கப்பட்டு பேர் அழகியாக விளங்கிய இளவரசி உத்தரை அழைத்து வரப்பட்டு ஸ்ரீகிருஷ்ணரின் தலைமையில் அர்ஜுனன், சுபத்ராவின் மகன் அபிமன்யுவுடன் திருமணம் விமர்சையாக நடைபெற்றது. மன்னர் பிராடனின் அன்பிற்குரிய திருமகள் உத்தரை அர்ஜுனனின் மருமகள் ஆனாள். மன்னர் பிராடன் 7,000 குதிரைகளையும் 200 யானைகளையும் அர்ஜுனனுக்கு பரிசளித்தார். ஸ்ரீகிருஷ்ணர் திருமணப் பரிசாக அளித்த ஏராளமான செல்வத்தையும் மேலும் ஆயிரக்கணக்கான பசுக்கள், ஆடைகள், ஆபரணங்கள், வாகனங்கள், படுக்கைகள் ஆகியவற்றையும் நிலங்களையும் ஆயிரக்கணக்கான கால்நடைகளையும் பிராமணர்களுக்கு தர்ம புத்திரர் ஆகிய யுதிஷ்டிரர் தானம் அளித்தார். குதிரைகள், தங்கம், ஏராளமான செல்வங்கள் ஆகியவற்றை அனைத்து வயதினருக்கும் தர்மபுத்திரர் அன்புடன் தானம் அளித்தார். திருமணத்திற்கு வந்திருந்த அனைவரும் நன்கு விருந்துண்டு திருப்தியுடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருந்தனர். திருமணம் கோலாகலமாக நடைபெற்றது. திருமணம் முடிந்ததும் அங்கே இருந்த மன்னர்களிடம் ஸ்ரீகிருஷ்ணர் பேச ஆரம்பித்தார். நண்பர்களே, பாண்டவர்கள் 12 வருடங்கள் வனவாசம் முடித்து 1 வருடம் அஞ்ஞாதவாசமும் முடித்து விட்டனர். துரியோதனன் பாண்டவர்களின் ராஜ்யத்தையும் சொத்துக்களையும் சொன்னபடி திரும்பத் தருவானா என்பது தெரியவில்லை. நாம் போருக்கு தயாராக வேண்டும். நண்பர்கள் பாண்டவர்களுக்கு போரில் துணையாக இருக்க வேண்டும் என்று கூறினார். மன்னர்கள் அனைவரும் சம்மதம் தெரிவித்தனர். போர் அறிவித்ததும் படையுடன் வருவதாக கூறிய அவர்கள் திருமண மண்டபத்தில் இருந்து கிளம்பிச் சென்றனர். அதன் பிறகு பாண்டவர்களும் ஸ்ரீகிருஷ்ணர், பலராமர், சாத்யகி, துருபதன், பிராடன் உள்ளிட்ட நெருங்கிய உறவினர்களும் அமர்ந்து பேசி பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை திருப்பி தர வேண்டும் என்று துரியோதனனிடம் கேட்பதற்காக ஹஸ்தினாபுரத்துக்கு புரோகிதர் ஒருவரை தூதுவராக அனுப்பினர். தூது முயற்சி வெற்றி அடைந்ததா இல்லையா என்பதை மற்றொரு பதிவில் பார்ப்போம். இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றி. என்னுடைய ராமமூர்த்தி PR சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.